வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 24 கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? கோவில் சென்று வந்து ஒரு வாரம் கடத்தியிருக்க தன் அன்னையுடன் திகழ்மதியையும் தங்களுடைய கடைக்கு அழைத்து வந்திருந்தான் ஆரியன். மா, நீங்கள் பார்த்துட்டு இருங்க, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன், முடிஞ்சதுன்னா கால் பண்ணுங்க, கார் வர சொல்கிறேன் என்று அன்னையிடம் கூற, ஏன் கூட்டிட்டு வந்தல்ல, கொண்டு வீட்டில் விட மாட்டியா என்றார் மீனாட்சி. இல்லைம்மா, அப்பா வந்துட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்க போகணும்னு என்னையும் கூப்பிட்டாங்க, அப்பா வர வர இங்கே தான் இருப்பேன், அதான் சொல்கிறேன் என்றிருந்தார். சரி வரட்டும், இவளை கூட்டிட்டு போய் கூட பாரு, என் கூட நின்னா எதுவும் வாங்குற மாதிரி இல்லை, நீ பார்த்து எடுத்து சொல்லு என்று திகழ்மதி அவனோடு அனுப்ப பார்க்க, என்ன வேணுமோ இங்கே வர சொல்லுங்கம்மா, அங்கே க்ரௌடாக இருக்க போய் தான் இந்த ஃப்ளோர் வந்ததே, அப்போ நீ செலக்ட் பண்ண மாட்ட மீனாட்சி கேள்விக்கு, நான் எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணிக்கிறேன் என்றான். இத்தனைக்கும் அருகில் சிரித்தபடி அன்னை மகன் பேச்சினை கேட்டுத்தான் நின்றிருந்தாள் திகழ்மதி. என்ன சிரிப்பு, நக்கலா? அவ்வளவு சொல்கிறாங்கல்ல, கூட வர்றேன்னு ஒத்த வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளவு பேசுவாங்களா என்று திகழ்மதியிடம் ஆரியன் முறைக்க, எனக்கு எதுவும் வேணான்னு வீட்லேயே சொன்னேன், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தானே கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்தீங்க, இப்போ என்ன வாங்குறது, கேட்காம கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ என்னைய வேற குறை சொல்கிறீங்க, இது நல்லா இருக்கா என்று பதில் பேசினான். அதனால்தான் அம்மா கிட்ட உங்களை விட்டுட்டு போகிறேன், நீங்களாச்சு அவங்களாச்சு என்றான் ஆரியன். மதி, இது உனக்கு நல்லா இருக்கும் பாரேன் என ஒற்றை புடவை அவளின் மேல் வைத்து கண்ணாடியில் காட்டி நிற்க, அந்த பிரத்யேக தளத்தின் ஒரு பகுதியில் இவர்கள் மட்டுமே, கடை உரிமையாளரின் வீட்டு பெண்கள் என அங்கே வேலைக்கு நின்ற பெண்களும் ஆண்களுமாய் சுவாரஸ்யமாய் அவர்களை பார்த்து நின்றனர். மறுக்கவும் முடியாமல் வாங்கிக் கொள்ளும் முடியாமல் அவஸ்தையாய் அவள் நிற்பதை பார்த்து அங்கிருந்து புன்னகையுடன் நழுவி சென்றிருந்தான் ஆரியன். என்னை லவ் பண்ண ஏதாவது சான்ஸ் இருக்கா திகழ் என்று கோவிலில் கேட்டதும் பல நிமிடங்கள் கடந்து மற்ற பேச்சுகளை எடுத்து என அதிக நேரத்திற்கு பின்பே அவனுக்கு பதில் கூறினாள் திகழ்மதி. ஒருத்தரோட மட்டும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணினா அவங்களை நமக்கு பிடிச்சு போக அதிக வாய்ப்பு இருக்குது, தெரியுமா சார் உங்களுக்கு என்று திகழ்மதி கேட்க, அந்த பதிலில் உள்ளத்தில் அப்படி ஒரு குத்தாட்டம் தான் ஆரியனுக்கு. ஆனால் அது காதலாதான் இருக்கணும்னு இல்லை இல்லை என்றதும், அதானே பார்த்தேன் என்று வார்த்தைகளும் வெளிப்படையாய் வந்தது ஆரியனிடமிருந்து. நிஜத்தை சொன்னேன், ஆப்போசிட் ஜெண்டரோ இல்லை சேம் ஜெண்டரோ இவ்வளவு நாள் தான் அவங்களோட இருக்க முடியும்னு தெரிஞ்சே அவங்களோட இருந்துட்டு பிரியும் போது நிச்சயம் வலிக்கும், எனக்கும் அதே ஃபீல் தான் என்றாள் திகழ்மதி. தெளிவாக குழப்புறீங்க திகழ், இதுக்கு என் மேலே கோபமாகவே இருந்திருக்கலாம் நீங்கள், ஆரியன் சொல்லவும் புன்னகை கொடுத்தவள், எனக்கும் உங்களை பிடிக்கும் தான், இதுக்கு இன்ஃபாக்சுவேஷன்னு ஒரு பேர் இருக்குது, யாருனே தெரியாதவங்க கூட ஒரு பயணம், அதுவும் பிடிச்சி போச்சுன்னா அவங்களை விட்டு பிரிய கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அது காதலாக இருக்குமா என்ன, அதைத்தான் சொல்கிறேன் திகழ்மதி சொல்ல, போதும் என்ன ஆனாலும் நீ எனக்கு வேண்டான்னு தான் சிம்பாலிக்காக சொல்கிறீங்க, நான் கூட என்னென்னவோ நினைச்சிட்டேன் என சலித்து கொண்டவன், ஆனாலும் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு ஒரு தேங்க்ஸ், நிச்சயம் நான் சொன்னது நடக்கும் பாருங்க, உங்களுக்கு உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அப்போ என் முகம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் என்றிருந்தான். பகல் கனவு என்று சொல்லி சிரித்திருந்தாள் திகழ்மதி. இந்த அளவுக்காவது பேசி சிரிக்கிறாளே என்கிற நல்ல மனநிலையுடன் தான் அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தனர் அனைவரும். வந்ததும் புகழ் வந்து பேசியிருந்தான் ஆரியனிடமும் மீனாட்சியிடமும், அந்த மாத இறுதியில் வளைகாப்பு என்று. அதன் பின் ஒரு வாரமும் இருவரும் மீண்டுமாய் ஒரு புன்னகை முகத்துடன் நட்புணர்வுடன் தான் பேசி நாட்களை நகர்த்தி இருக்க, மீனாட்சி அழைத்ததன் பெயரில் இன்று கடையில் இருவரையும் அழைத்து வந்து விட்டு விட்டு கீழ்தளத்திற்கு வந்திருந்தான் ஆரியன். ராஜா எங்கே இருக்க, கார் பார்க் வா என்று அலைபேசியில் அழைத்து கூறியிருந்தார் விஸ்வநாதன். அங்கே ஆரியன் செல்லும் பொழுது தனது வாலெட்டில் இருந்து பணத்தை ஒரு பெண்ணிடம் தந்தை கொடுப்பதும் அவள் வாங்க மறுப்பதும் தெரிய பார்த்தபடி முன்சிகையை கோதியபடி அவர்கள் அருகே வேக நடையில் வந்தான் ஆரியன். என்னாச்சுப்பா என்று கேட்டபடி ஆரியன் அங்கே சுற்றிலும் பார்க்க 6-7 கல்லூரி மாணவிகள் தந்தையை சுற்றி. உன்கிட்ட பேசிட்டு வைக்கவும் பார்க்கிங்க்கு டேர்ன் பண்ணும்போது சகதி தண்ணி அந்த பொண்ணு மேலே வாரிடுச்சுடா என்றார், இன்னும் பணத்தை கைகளில் வைத்துக்கொண்டு. ஓ என்றவன் அந்த பெண்ணை பார்த்தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடி,
நாம போலாம் என்று நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் மகிழினி. அன்று கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவர்களின் ஃபேர்வெல் விழாவிற்கு என திகழ்மதி எடுத்து கொடுத்திருந்த அழகான ஆடையுடன் வந்திருந்த மகிழினி நண்பர்கள் அழைத்ததின் பெயரில் கல்லூரி முடிந்ததும் அவர்களுடன் வெளியே வந்திருந்தாள். பிரச்சனை பண்றாங்களா? ஆரியன் தந்தை அருகே குனிந்து மெல்லிய குரலில் கேட்க, இல்லடா, சாரி கேட்டுட்டேன். அந்த பொண்ணு எதுவும் பேசல. ட்ரெஸ் முழுக்க சகதி. டிரைவர் கவனிக்காம வேகமா வந்துட்டான். அதான் நான் இதை கொடுத்தேன். ஆனா எனும்போதே, பா, அதுக்காக காசு கொடுப்பீங்களா? என்னப்பா, சகதி வாரினது கூட இஷ்யூ ஆகாது. பணம் கொடுத்தது தான் தப்பு. பணத்திமிர அது இதுன்னு சோஷியல் மீடியாவில் பேச்சு வரும். காலேஜ் பசங்க வேற என்றான் அவர் செயலில் உடன்பாடு இல்லாமல். நான் அப்படிலாம் நினைக்கல ராஜா. ரொம்ப பாவமாக நின்றுச்சு அந்த பொண்ணு. பேசதான் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த பக்கம் அவங்களை அழைச்சேன். நம்மளால தான் என்ன தான் கொடுத்தேன். அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு என்று இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த பெண்கள் நகர, ஒரு நிமிஷம் என அவர்களை நிறுத்தியவன், இப்படியே எப்படி போவீங்க என்று சொல்லி நிறுத்தி சிறு சிந்தனைக்கு பின், பா, திகழும் அம்மாவும் மேலே இருக்காங்க, அவங்களை வர சொல்றேன் என்று சொல்லி அன்னைக்கு அழைத்தான். தண்ணீர் மட்டும் அடித்திருந்தால் பரவாயில்லை. மொத்த உடையும் சேறு நிறைந்திருக்க முகம் கை கால்களை கழுவி இருக்கிறாள் என்பதும் புரிந்தது. கைகளை பிசைந்தபடி விஸ்வநாதன் அருகே வந்த டிரைவரை பிடித்து ஆரியன் திட்டிவிட்டான். இட்ஸ் ஓகே சார், நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றால் மற்றொரு பெண். நண்பர்கள் அனைவரும் ஓரமாய் நின்றிருக்க மகிழினி மட்டும் சென்றிருந்தாள். அப்போது தானும் அவர்களுடன் சென்றிருக்கலாம். ஒரு சமோசா சாப்பிட ஆசைப்பட்டு நல்ல ட்ரெஸ் இப்படி ஆயிடுச்சு. அக்கா திட்ட போறாங்க வந்ததும் என்றெல்லாம் தான் இருந்தது மகிழினியின் எண்ணம். போலாண்டி என்று மகிழினியும் தோழிகளிடம் கூற, விஸ்வநாதன் அவர்களிடம் என்னவோ கூற வந்துவிட்டார் மீனாட்சி திகழ்மதியுடன். என்ன இதெல்லாம்? அரவிந்த் கேட்க, மாட்டிக்கொண்ட பாவனையில் விழித்து கொண்டு நிமிர்ந்தும் பாராமல் நின்றிருந்தாள் அனன்யா. படிக்கிற பொண்ணு பண்ண வேலையா இது? இதெல்லாம் மாமாக்கு தெரிஞ்சா என்றவன், உன் அம்மாக்கு தெரிஞ்சா நினைச்சு பாத்தியா? ஏன் உனக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலையா என்று கேட்க, அத்தான் என்றாள் வேகமாய். அதான் நடக்கும். கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவாங்க என்னையும் மகியையும். அதான் எதிர்பார்க்குறியா என்று கேட்க, அத்தான் இப்படிலாம் பேசாதீங்க என்றவளுக்கு கண்ணீர் நிறைந்து விட்டது. வேற என்ன பேச? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? வேற எப்படி பேசுவாங்க உன்கிட்ட என்றெல்லாம் அரவிந்த் கேட்க கேட்க அழுகையாய் வந்தது அனன்யாவிற்கு. உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைச்சா நீ இதைத்தான் பண்றியா காலேஜ் போய் என்று அதிகத்துக்கு பேச, போதும் அத்தான், ரொம்ப பேசிட்டீங்க. ஏன் நான் பூ கொடுக்க கூடாதா உங்களுக்கு என்றாள் நேராய். ஆமா, கொடுக்கக்கூடாது என்று அவனும் குரலை உயர்த்த அவளும் கோபமாய் பார்த்து நின்றாள். நீ இப்போ இதெல்லாம் நான் எங்கேயோ தேடிட்டு இருந்தா வீட்டுக்குள்ளே இருந்தே இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். நீ இங்கே பாரு அனு, இதெல்லாம் இத்தோட விட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு. இல்லை உன்கிட்ட மாமா கிட்ட கூட சொல்லாமல் அக்காயும் மகியும் கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுவேன். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் என்று சொல்ல, லவ் பண்ணுறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா என்றால் ஒளிவு மறைவில்லாமல் நேரடியாய். தப்பு தான். முதல்ல இப்படியெல்லாம் என்கிட்ட நீ பேசுகிறதே தப்பு. படிக்கிற வயசில் என்ன பேச்சு இது? சும்மாவே உன் அம்மா என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க. நீ இதெல்லாம் பண்ணுறது தெரிஞ்சால் என்னை எவ்வளோ அசிங்கமாக பார்ப்பாங்க. முதல்ல உனக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வரலாம்? எனக்கு உங்களை பிடிக்கும் அத்தான். ஷட்டப் பண்ணு. இன்னொரு வாட்டி இப்படி பேசின என்றவன் அத்தனை கோபத்தில் இருந்தான். எப்பொழுதும் போல அரவிந்த் வந்த நேரம் கணித்து பூவுடன் யாரும் கவனியாமல் அனன்யா மாடிக்கு செல்ல மாட்டிக்கொண்டாள் அரவிந்திடம். நேசம் தொடரும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.